ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு சில நாட்டுக்கு வந்து போகும்போது அதற்கு வந்து பிசிசி வந்து கேட்பாங்க. அது வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. passportindia.government.in இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ரைட் சைடில் லாகின் ரிஜிஸ்டர்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாகின் ஐடி இருந்தால் லாகின் ஐடி போயிட்டு உள்ளே போயிடுங்க. இல்லைனா ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. கீழே ரிஜிஸ்டர் நவுன்னு இருக்கு பாருங்க. அதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எதுவோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. கீழே வந்து ஃபுல் நேம், உங்களுடைய ஃபுல் நேம் டைப் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு கீழே லாகின் ஐடி பாஸ்வேர்டு இது நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படிங்கிறத கொடுத்தா உங்களுக்கு வந்து லாகின் ஐடி வந்து கிரியேட் ஆகிடும். லாகின் ஐடி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்து பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தா உங்களுடைய லாகின் ஐடி வந்து ஓப்பன் ஆகிடும். சர்வீசஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் புது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது, போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுன்னு இருக்கும். அதில் பிசிசிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஸ்கிப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்கிப் பண்ணிங்க. அடுத்த பேஜில் உங்களுடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்களா அது காட்டும். இது அடுத்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு வந்து டைப் பண்ணுங்கள். அடுத்து பாஸ்போர்ட்டில் இருக்கும் பிளேஸ் ஆஃப் இஷ்யூ அப்படிங்கிறது பாஸ்போர்ட்டில் இருக்கும். அந்த ஊரை வந்து டைப் பண்ணிக்கங்க. அடுத்து உங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் இஷ்யூ வந்து பார்த்து டைப் பண்ணிக்கங்க. அதே போல் டேட் ஆஃப் எக்ஸ்பிரியும் வந்து உங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்கும். அதுவும் பார்த்து சரியாக டைப் பண்ணிக்கங்க. எந்த நாட்டுக்கு போகிறதுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. அது எந்த நாட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு பிசிசி கேட்குறாங்களோ அந்த நாடை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு கேட்குது. எம்ப்ளாய்மெண்ட்டா இல்லை டூரிஸ்ட் விசாவா அந்த மாதிரி நிறைய டீட்டெயில் கேட்கும். நீங்கள் வேலைக்காக தான் பிசிசி எடுக்கிறீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் வந்து உங்களுடைய பெயர் கிவன் நேம்ஸில் உங்களுடைய பெயர் வந்து பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து டைப் பண்ணிக்கங்க. அடுத்து சர்னமில் உங்களுடைய அப்பா பேர் வந்து டைப் பண்ணிக்கங்க. ஜெண்டரில் ஆனா பெண்ணான்னு கேட்குது. அது வந்து டைப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரி பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து உங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்கும். அதை பார்த்து வந்து டைப் பண்ணிக்கங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணிக்கங்க. தேதி, மாதம், வருஷம் அந்த அடிப்படையில் டைப் பண்ணிக்கங்க. கீழே வந்து சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா பை அப்படின்னு இருக்கும். அதில் பர்த்துங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப்பில் ப்ரைவேட் அப்படிங்கிறத போட்டுக்கங்க. மேரேஜ் ஆகிடுச்சா இல்லையான்னு கேட்குது. அது என்ன ஸ்டேட்டஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் செலக்ட் பண்ணிக்கிட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட் போயிடுங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபாதர் நேமு உங்களுடைய அப்பா பேர் வந்து டைப் பண்ணிங்க. இந்த டீட்டெயில் வந்து நீங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரியே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அடிச்சுங்க. அடுத்து வந்து மதர் நேமு வந்து ஸ்பௌஸ் நேமு உங்களுடைய வீட்டுக்காரங்க பேர் இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட் போயிடுங்க. இதில் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து டைப் பண்ணணும். உங்கள் வீட்டு டோர் நம்பரு, தெரு பேர், உங்கள் ஊர் பேர் ஃபஸ்ட்டு லைனில் டைப் பண்ணிக்கங்க. அடுத்த லைனில் உங்களுடைய தாலுக்கா பேர் வந்து டைப் பண்ணிக்கங்க. அதில் தாலுக்கா பேரும் போடலாம். உங்கள் ஊர் பேர் போடணுன்னாலும் அதில் போட்டுக்கலாம். வில்லேஜ், டவுன், சிட்டியில். அடுத்து உங்களுடைய பின்கோட் நம்பர் வந்து டைப் பண்ணிங்க. அடுத்து ஸ்டேட்டில் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் உங்கள் அருகாமையில் உங்கள் ஊரில் இருக்கா இல்லை பக்கத்து ஊரில் எங்கே இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி வந்து டைப் பண்ணிக்கங்க. பெர்மனண்ட் அட்ரஸ் அவைலபிள்னு கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்த காலத்துலையும் எஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுக்கு போயிடுங்க. நிறைய கேள்விகள் கேட்கும். இது எல்லாத்துக்குமே வந்து நோ கொடுத்துருங்க. கேஸ் இருக்கா, அந்த அரெஸ்ட் ஆகிருக்கீங்களா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கேட்குது. 5 பாயிண்ட் இருக்குது. எல்லாத்துக்கும் நோ கொடுத்துட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட் போயிடுங்க. இல்லை பிளேஸுங்கிற ஒரு இடம் இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன ஊரோ அதை டைப் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படிங்கிறது கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பே பண்ணுங்கள். இதற்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு 500 ரூபா வந்து செலுத்தணும். இதில் செலக்ட் பிஎஸ்கேன்னு இருக்கும். அதில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் லிஸ்ட்டு வரும். அதில் எந்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பாயின்மெண்ட் டேட் வந்து அவைலபிள் காட்டுறாங்க. நீங்கள் எந்த டேட்டில் போக விருப்பம் இருக்கோ அந்த டேட் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. கீழே வந்து மேக் பேமெண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இதில் வந்து பே நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் போயிட்டு நீங்கள் எந்த அடிப்படையில் பணம் கட்டுறீங்களோ கட்டிங்க. நான் வந்து யூபிஐயில் கட்டுறேன். அதை செலக்ட் பண்ணுறேன். கியூஆர் கோடுங்கிறது கீழே வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கியூஆர் கோடு வந்து ஓப்பன் ஆகுது. வந்து 500 ரூபா வந்து பே பண்ணணும். நீங்களே வந்து யூபிஐ மூலமாக வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ணியாச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் ரெசிப்ட்னு அப்படிங்கிறது வந்துடுச்சு. இதில் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். பிரிண்ட் அண்ட் டவுன்லோட் அப்ளிகேஷன் ரெசிப்ட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். இப்படியில் தான் வந்து பாஸ்போர்ட்டுக்கு பிசிசி வந்து அப்ளை பண்ணணும். இந்த மெத்தடில் நீங்களே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் கிளியர் பண்ணுறேன். நன்றி.